الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا زنى الرجل أو سرق نزع الله منهما الإيمان كما يرفع أحدكم القميص من رأسه أو صدق رسول الله صلى الله عليه وسلم சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை உலகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றும் இந்த வையகத்துக்கு இறுதியாக வந்துதித்த எனது உயர்லுமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை அணுகும் பிசகாமல் தொண்டு தொட்டு பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியன்னம் தோன்றி மறைய இருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால் சய்யிதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான முக்கியமான உன்னதமான நாளிலே தன்னுடைய இதர ஏன வேலை வெட்டிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டும் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய்யத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, உண்மையில் ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். அந்த ரஜபுடைய மாதத்தை நல்ல முறையில் அடைந்து அவற்றில் பல கால நேரங்களையும் கடத்தி விட்டோம். உண்மையில் சகோதரர்களே, அன்பானவர்களே, சென்ற வருடத்தை நாம் ஒப்பு நோக்கும் பொழுது யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், கால நேரங்கள் எங்களை விட்டும் வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சென்ற ரமதான் சென்ற மாதத்தை போல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தான் சமூகத்தில் அதிகமாக அடிபடுவதை நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஆனால் காலங்கள் கடக்கிறது. ரஜபுடைய மாதம், அடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம், அதுக்கடுத்த மாதம் ரமதானுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, இவைகளை பயன்படுத்தி எங்களுடைய வயதுக்கு தக்கவாறு
நாம் பல ரமதான்களை கடந்திருக்கிறோம், பல ஷாபான்களை கடந்திருக்கிறோம், பல ரஜபுகளை நாம் கடந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய பாவங்கள் அது பாவமாக இருக்கிறது. இன்னும் அதிகமான பாவங்கள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது என்றால், கண்ணியமானவர்களே, இந்த கண்ணியமான மாதங்கள், இந்த சங்கையான மாதங்கள் எங்களுக்கு சிறந்த பாடங்களை படித்து தரவில்லை இதுவரைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இன்று நாம் உலகளாவிய ரீதியில் பார்ப்போம், நாடளாவிய ரீதியில் பார்ப்போம். முன் சென்ற காலங்களை விடவும் சோதனைகளுக்கு பின்னால் பாவங்கள் குறையும் என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, பாவங்கள் குறையாமல் இன்னும் பாவங்கள் அதிகரித்து கொண்டேதான் செல்கிறது. கண்ணியமானவர்களே, இது ஆரோக்கியம் அல்ல. இதன் மூலமாக நலவுண்டாக மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உலகத்தில் நாம் சுமாராக இப்பொழுது 850 கோடி மக்கள் நாம் வாழ்கிறோம். அதில் குறிப்பாக கலிமா சொல்லி அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்ட 180 கோடி மக்கள் நாம் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, தெரியாதவர்களை விடுவோம், தெரிந்தவர்கள் நாம் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொண்டு இதுதான் நலவு என்று தெரியும், இதுதான் கெடுதி என்று தெரியும், இதுதான் பாவமான காரியம் என்று தெரியும், தெரிந்தும் கூட நாம் செய்யக்கூடிய மிக பயங்கரமான பாவங்கள் சகோதரர்களே எங்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது. மிக பயங்கரமான சோதனைகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கித்தான் வைத்திருக்கிறோம். சாதாரண ஒரு சிறிய பையனை கூப்பிட்டு கேட்டாலும் சோதனைக்கு காரணம் என்ன, இவ்வாறான அழிவுகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டால், பாவங்கள் என்று குர்ஆனுடைய ஆயத்தை அந்த மீனிங்கோடு, அந்த அர்த்தத்தோடு நாம் அவசரமாக சொல்லிவிடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அது எவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 150 கோடி மக்கள் இந்த பூமிக்கு மேலால் நாம் செய்யக்கூடிய பயங்கரமான பெரிய பாவங்கள், கண்ணியமானவர்களே, நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், பயங்கரமான, வரலாறு காணாத, நாடு காணாத, ஹிஸ்டரி காணாத, உலகமே திகைத்து போகக்கூடிய மிக பயங்கரமான அழிவுகளையும் சோதனைகளையும் உண்டாக்கும். உலமாக்களுக்கு மத்தியில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அல் கபாயிர் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகம். பெரும் பாவங்களை பற்றி அதிலே தொகுத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த 70 விதமான பாவங்களையும் இந்த 850 கோடி, இந்த 180 கோடி மக்களும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த பாவங்களில் மிக முக்கியமான, எங்களுக்குள்ளால் ஊடுருவி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான முசீபத்துகளை, மிக முக்கியமான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய, அல்லாஹுடைய தண்டனையை இந்த உலகத்துக்கு சீக்கிரமாக அவசரமாக இறக்கக்கூடிய மிக பயங்கரமான பாவமாக இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 52வது பாவமாக விபச்சாரத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகளாவிய ரீதியில் அது அரபி நாடுகளும் விதிவிலக்கு கிடையாது, படித்தவர்களும் விதிவிலக்கு கிடையாது, யாருமே இதில் விதிவிலக்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த பாவத்துக்கு அடிமையாகாமல் யாரும் இல்லை. நாம் நினைக்கிறோம் விபச்சாரம் என்றால் ஒரு விடுதியில், ஒரு தனி அறையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தகாத முறையில் ஈடுபடுவதுதான் விபச்சாரம் என்று நாம் நினைக்கிறோம். இதுதான் விபச்சாரம். மார்க்க அறிஞர்கள் இதனை 2 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று அஸ்ஸினல் ஹகீகியு, தகாத ஒரு ஆணும் தகாத ஒரு பெண்ணும்
தனிமையில் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது. இது முதலாவது வகை. இதில் நாம் விதிவிலக்கு செய்யலாம், இதில் நாம் ஈடுபடவில்லை என்று அதிகமானவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே, சமகாலத்தில் இரண்டாவது வகை இருக்கிறது. அஸ்ஸினல் மஜாசி என்று சொல்வார்கள். உடம்பு ரீதியாக தனிமையில் அறைக்கு செல்லாமல், கண்ணியமானவர்களே, அந்த விதிவிலக்கை விட்டும் அப்புறமாக சாதாரண சில செயற்பாடுகளின் மூலமாக, கண்ணின் மூலமாக, காதின் மூலமாக, வாயின் மூலமாக, கையின் மூலமாக, உள்ளத்தின் மூலமாக, காலின் மூலமாக இந்த பாவத்தை லேசாக செய்யலாம். அப்படித்தான் இன்று நாம் எங்களுடைய வாலிபர்களும், அதிகமாக வாலிப பெண்களும், அதிகமாக வயோதிபர்களும், யாரில் இதை விதிவிலக்கு செய்ய முடியாத அளவுக்கு இந்த பாவம் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடுகளுடைய அறைகளிலும் இந்த பாவம் ஊடுருவி இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெளிவாக கேட்போம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹவ்வம் மினஸ் ஸினா. அல்லாஹ் தஆலா ஆதமுடைய மனிதனுக்கு விபச்சாரத்துடைய ஒரு பகுதியை அல்லாஹ் எழுதி விடுகிறான். இரண்டாவது வகை சொன்னார்கள் அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜினல் ஐனைன். சொன்னார்கள் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அன்-நதுர். அந்த ரெண்டு கண்களும் செய்யக்கூடிய விபச்சாரம் எது தெரியுமா? இலாமா ஹர்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விடயத்தை பார்ப்பது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அல் முவாசலாத் அல் ஹதீசியா, தற்கால இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக நாம் பாவிக்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் போன் மூலமாக இந்த பாவத்தை சல்லி செலவழிக்காமல் எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய அறைகளில் இருந்து கொண்டு இந்த பாவத்தை லேசாக செய்யலாம். கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த ரெண்டு கண்களுடைய விபச்சாரம் ஹராமானவற்றை பார்ப்பது. இன்றைக்கு எங்கட சோசியல் மீடியால, இந்த எஃபில, இந்த டிக்டாக்ல, இந்த யூடியூப்ல, இந்த இன்ஸ்டாகிராம்ல, இன்னொரு என்ன தொடர்பு சாதனங்கள் சகோதரர்களே, தொடர்ந்தாலே காலை அந்தில மாலையில 6 மணியிலிருந்து இரவுல 12 மணி வரை, அல்லது 1 மணி, அல்லது இன்னும் சிலர் 3 மணி, அல்லது இன்னும் சிலர் காலையில 6 மணி வரைக்கும் சகோதரர்களே இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக லேசாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் அப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் எங்களோட வாலிபர்கள், குறிப்பாக எங்களுடைய பெண் குழந்தைகள் சகோதரர்களே இதில் அதிகமாக மாற்றுண்டிருக்கிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஐனானி அல் உதுனானி தஸ்னியான். இரண்டு காதுகளும் விபச்சாரம் செய்கிறது. ஜிமாஹுமா அல் இஸ்திமா. அந்த காது செய்யக்கூடிய விபச்சாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹராமாக்கியவற்ற இச்சையை தூண்டக்கூடிய குரல்களை, இச்சையை தூண்டக்கூடிய பாடல்களை, இச்சையை தூண்டக்கூடிய படங்களை பார்க்கிறது, கேட்கிறது. கண்ணியமானவர்களே, காது செய்யக்கூடிய விபச்சாரம். இன்றைக்கு உலகத்தில் சகோதரர்களை யாரையும் இதிலிருந்து விதிவிலக்கு செய்ய முடியாது. இந்த பாவத்துக்கு நாம் அனைவரும் மாற்றுண்டிருக்கிறோம். யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா, இந்த பாவத்தை நான் செய்வதில்லை, இதனை நாம் தொடுவதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு சகோதரர்களே எங்களுக்குள்ளால் இந்த பாவம் ஆட்கொண்டிருக்கிறது. மூன்றாவது சொன்னார்கள், அல் யதானி தஸ்னியான். ஒரு மனிதனுடைய இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா. அந்த ரெண்டு கைகளுடைய விபச்சாரம் எது தெரியுமா? அல் பத்.
டச் பண்ணுவது என்ற கருத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமகால சில அறிஞர்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள், ஒரு இணைய தளத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அந்நிய பெண் என்னோடு தொடர்பு கொள்கிறாள். அவளை பார்க்கவும் முடியாது, அவளோடு பேசவும் முடியாது. இப்படி இருக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டே அந்த மெசேஜுக்கு நான் அதாவது ரிப்ளை பண்ணுகிறேன் என்றால் சொல்கின்றார்கள், என்னுடைய கை செய்யக்கூடிய விபச்சாரம் அல்பத் டச் என்ற கருத்தை எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி பார்த்தால் வாலிபர்களுடைய நிலைமை, எங்களுடைய வாலிப பெண்களுடைய நிலைமை சகோதரர்களே, சமகாலத்தில் எங்கட வீடுகளுக்குள்ளால எவ்வளவோ பயங்கரமான இப்படியான விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சகோதரர்களே, அது விபச்சாரம் என்பதும் ஒரு வகை என்பதும் எங்களுக்கு தெரியாது. கண்ணியமானவர்களே, மேலும் எழுதுகின்றார்கள், அல்ஃபம் வாய் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹு அந்த வாயுடைய விபச்சாரம் எது தெரியுமா? அன்னுதுக் ஒரு மோசமான பாடலை படிக்கிறான், ஒரு மோசமான இச்சை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் எங்களுடைய வாய் செய்யக்கூடிய விபச்சாரம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், அர்ரிஜிலான் ஒரு மனிதனுடைய 2 கால்களும் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அந்த கால்களுடைய விபச்சாரம் எது தெரியுமா? இலாமா ஹர்ரமஹுல்லாஹ் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு விடயத்துக்கு நாம் செல்கிறோம், ஒரு மானக்கேடான செயற்பாடுக்கு செல்கிறோம். ஒரு பெண் தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வர சொல்லி சொல்கிறாள், அல்லது ஒரு ஹராமான ஒரு படத்தை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு மானக்கேடான செயற்பாடுக்கு செல்கிறோம், ஒரு மியூசிக்கல் ஷோ கச்சேரிக்கு செல்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியாமலே எங்களுடைய கால்கள் விபச்சாரத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதை சொல்லி போட்டு கடைசியாக சொன்னார்கள், ஃபல் கல்பு உள்ளம் யஷ்தஹி ஒரு மனிதனுடைய உடம்புல இந்த எல்லா செயற்பாடுகளும் நடந்தா உள்ளம் அதனை ஆசை வைக்கும். உள்ளம் ஆசை வைத்தால் வல் ஃபர்ஜு யுஸத்திகு அவ் யுகذிப் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய அவம், ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நிச்சயமாக இதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய 23 லட்சம் முஸ்லிம்கள் நாம் ஒரு கணக்கெடுக்கின்படி சொல்கிறது, எங்களுடைய சனத்தொகையை விடவும் 2 கோடி வாழ்கிறோம், 2 கோடியை விடவும் 4 மடங்கு ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் இந்த நாட்டில் யூஸ் பண்ணப்படுது. தேவைக்காக வேண்டி அது வேறு விடயம், தேவையில்லாத இப்படியாப்பட்ட பாவங்களுக்காக வேண்டி அதிகமான பெற்றோர்கள் நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். அல்லது வாங்கி கொடுக்கப்பட்ட போன்களை சகோதரர்களே நாம் மௌனமாக இருந்து அங்கீகரித்திருக்கிறோம் என்றால் நாமும் பாவத்துக்கு உடந்தையாக இருக்கிறோம். இந்த 2 வகையும் சகோதரர்களே அதிகரிக்கும் பொழுது நாட்டில விடிவு காலத்தை எதிர்பார்க்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இரக்கத்தை எதிர்பார்க்கிறது. சகோதரர்களே, ஒரு முஹாலான காரியம், ஒரு நடக்க முடியாத காரியம், ஒரு பொழுதும் நடக்கவே நடக்காது. ஹிஸ்டரியில வராறுல எங்கேயுமே நடந்ததாக ஒரு வரலாறு சிறிய குறிப்பை யாருக்கும் காட்டவும் முடியாது. கண்ணியமானவர்களே, இது நடந்தால் என்ன நடக்கும்? முதலாவது நாம் யோசிப்போம், முதலாவது இந்த 2 விதமான பாவங்களும் நடந்த உலகத்தில் நஃபியுல் ஈமான், ஒரு மனிதனுடைய ஈமான் அப்படியே கலட்டப்படும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸனர் ரஜுல் அவ் சரக் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் அல்லது களவெடுக்கிறான், நஸஅல்லாஹு மின்ஹுமல் ஈமான்
அந்த மனிதரிடமிருந்து அல்லாஹ் ஈமானை அப்படியே கலட்டி விடுகிறான். எப்படி? கமா யஹ்லவு அஹதுகுமுல் கமீஸ மின் ரஸிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய ஜுப்பாவை, தன்னுடைய ஒரு டி-ஷர்ட்டை எப்படி நீங்க கலட்டுறீங்களோ அதே போல அல்லாஹ் கலட்டி விடுகிறான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருது, மிஸ்ல குல்லா, மேகம், மேகம் எப்படி கூட்டமாக இருக்குமோ இதே போல் அப்படியே ஈமான் உயர்த்தப்படுகிறது. விபச்சாரத்தில் இருந்து மீண்டால் அந்த விபச்சாரத்தில் இருந்து மீண்டால் அந்த ஈமான் அப்படியே திரும்பி வந்து விடுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பான வாலிபர்களே, இப்பொழுது யோசிப்போம். மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது யூரோப் கண்ட்ரீஸ்ல அல்லது எங்கட நாட்டில இந்த மானக்கேடான செயற்பாடுகளுக்கு போன வாலிபர்கள் எத்தனையோ பேர் சகோதரர்களே ஹார்ட் அட்டாக் அல்லது இயற்கை அனர்த்தங்கள், இதிலிருந்து சகோதரர்களே பொடி மாத்திரம் தான் அப்படியாப்பட்ட இடங்களில் இருந்து திரும்பி வந்திருக்கிறது என்றால் முஸ்லிமாக பிறந்து ஈமானாக பிறந்து சகோதரர்களே வாழ்ந்து ஈமான் உயர்த்தப்பட்ட நிலைமையில் அல்லாஹ்வை சந்தித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமை என்ன? கண்ணியமானவர்கள், ஒரு மனிதனுடைய ஈமான கலத்தி எடுக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு பாவம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் தண்டனை கொடுக்கிறது இல்லை. ஒரு நாளும் அல்லாஹ் தண்டனையை முற்படுத்தி கொடுக்கிறதும் இல்லை, கொடுக்கவும் மாட்டான். ஆனா உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு தண்டனையை முற்படுத்தி கொடுக்கிறான் என்றா அது ரெண்டு பாவங்களுக்கு தான். ஸம்பானி முஅஜ்ஜலான், ரெண்டு பாவங்கள், இதற்குண்டான தண்டனை நிச்சயமாக உலகத்தில் முற்படுத்தி கொடுக்கப்படும். அதுல முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதீஅத்துர் ரஹம், குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாரு. சோதனை, வறுமை, கஷ்டம், தண்டனை உலகத்துல கிடைச்சே தீரும். இரண்டாவது சொன்னாங்க அல் பகி, விபச்சாரம், மானக்கேடான செயற்பாடுகள், இதுதான் இவர்களுடைய தொழில் என்றா கண்ணியமான சகோதரர்களே இதற்கு உலகத்துல தண்டனை கிடைச்சே தீரும் மௌத்துக்கு முன்பதாக. அப்படியாப்பட்ட மிக பயங்கரமான கண்ணியமானவர்களே மிக சோதனை, அல்லாஹ்வுடைய கோபத்தை பூமிக்கு இறக்கக்கூடிய ஒரு பாவம் இந்த மானக்கேடான செயல், இந்த விபச்சாரம். மூன்றாவது சகோதரர்களே, தெளிவாக நன்றாக விளங்குவோம். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் பயங்கரமான வைரசுகள், பயங்கரமான நோய்கள் உருவாகி எந்த அளவுக்கு எழுதுறாங்க, ஹத்தா தஹய்யரத்தி திப்பியா, வைத்திய உலகம் இன்றைக்கு ஆச்சரியப்படுது. கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருந்துகள் குறைவாக இருக்கிறது, வந்திருக்கக்கூடிய வைரசுகள், வந்திருக்கக்கூடிய நோய்கள், வைத்தியர்கள் சகோதரர்களே திகைத்து போயிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த விபச்சாரம் அதிகரிச்சிட்டா பயங்கரமான நோய்கள் உண்டாகும். இது அறிவியல் ஆராய்ச்சி வைத்தியத்துறையும் தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா பஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின், எந்தெந்த கூட்டங்களில், எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த சமூகத்தில் இந்த விபச்சாரம் பரவி விடுமோ, ஹத்தா அலனு பிஹா, அது பகிரங்கமாக மாறும். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், ஒரு அனர்த்தம் வந்தா அதற்கு பின்னால சகோதரர்களே கட்டப்படக்கூடிய விடுதிகள், கெஸ்ட் ஹவுஸ்கள், ரூம்ஸ்கள் சகோதரர்களே அதிகமாக இன்றைக்கு கட்டப்படுது. அதுக்கு முன்னால பெரிய ஒரு போர்டு ரூம்ஸ் என்று சொல்லி. கண்ணியமானவர்களே, அப்படின்னா என்ன? விபச்சாரம் பகிரங்கமாக நடக்குது, யாருக்கும் போகலாம் வரலாம், பாவத்துக்கு சகோதரர்களே அறிவிப்பு செய்யப்படுகிறது. இப்படி நடந்தா இல்லா ஃபஷத் ஃபீஹி முத்தாஊன், கொலோரா என்று சொல்லப்படக்கூடிய பயங்கரமான ஒரு நோய் உண்டாகும். வல் அவுஜா அல்லதி லம் தகுன் ஃபீ அஸ்லாபிஹிம் அல்லதீன மதூ, முன் சென்ற சமுதாயங்கள்ல நீங்க கேள்விப்படாத பயங்கரமான வைரசுகளும் நோய்களும் உண்டாகும். கண்ணியமானவர்களே,
கொலோரா நோய் எவ்வளவு பயங்கரமான நோய் தெரியுமா? வைத்தியர்கள் சொல்றாங்க இதற்கு ட்ரீட்மெண்ட், இதற்கு வைத்தியத்துறை இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. இது ஒரு மனுஷனுக்கு வந்தா முழு உடம்பும் ஒன்று கருப்பாக இருக்கும், அல்லது முழு உடம்பும் முழு வெள்ளையாக இருக்கும், அல்லது உடம்புல அரவாசி கருப்பாக இருக்கும் அல்லது வெள்ளையாக இருக்கும். கண்ணியமானவர்களே, வைத்தியம் கிடையாது. அது வந்தா அடுத்தது மௌத்து தான். கண்ணியமானவர்களே, மேலும் சொன்னார்கள் வல் ஔஜா மா லம் தகுன் ஃபீ அஸ்லாபிக்கும், உங்களுடைய முன் சென்ற சமுதாயங்கள்ல கேள்விப்படாத பயங்கரமான நோய்கள். கண்ணியமானவர்களை யோசிப்போம், ஒரு 1950 ஆண்டுக்கு முன்பு அல்லது 2000 ஆண்டுக்கு முன்பதாக நோய்களுடைய விகிதாசாரமும் இப்பொழுது நோய்களுடைய விகிதாசாரத்தையும் பார்த்தா, கண்ணியமானவர்களே, நோய்கள் வந்திருக்கி, வைரசுகள் பரவி இருக்கி, பல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கி. ஆனா சகோதரர்களே, மருத்துவம் சொல்லுது இன்னும் மருத்துவம் கண்டுபிடிக்கப்படல. கண்ணியமானவர்களே, மாலம் தஸ்மஊ மின் அஸ்லாபிக்கும் சொன்னாங்க, இது பரவிட்டா உங்களுடைய முன் சென்ற சமுதாயங்கள்ல கேள்விப்படாத பயங்கரமான நோய்கள் அல்லாஹு தஆலா இந்த பூமியில உண்டாக்குவான். அதைத்தான் நாங்க இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம், யூரோப் கண்ட்ரீஸ்ல பார்க்கிறோம், அஷ்ஷர்குல் அவ்சத் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள்ல அதிகமாக பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா விதமான பாவங்களுக்கும் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பாவம் சகோதரர்களே மிக மிக ஆபத்தான பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கக்கூடிய பாவம். சரி, உலகத்துல இது வந்துட்டா, இந்த நோய் வந்துட்டா அடுத்தது மௌத். மௌத்துக்கு பின்னாலேயும் ஏதாவது லாபம் இருக்கிறதான்னு பார்த்தா, கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை மிக அல்லோல கல்லோலமாக மாறிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரர்து லைலத உஸ்ரிய பி, நான் இரா பயணம் போன நேரத்தில் ஒரு கூட்டத்தாரை பார்த்தேன். தன்னூர் போன்ற ஒரு அடுப்பு, மேல் பக்கம் சிறுசாக இருக்கிறது, கீழ்பக்கம் அப்படியே அகலமாக இருக்கிறது. பயங்கரமான பிரமாண்டமான ஒரு குழி, தன்னூர் அடுப்பு. ஆண்களும் பெண்களும் அதிலே உரியானன் ஆடைகள் இல்லாமல் வந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பயந்து போய் ஜிப்ரீலிடம் கேட்டேன், மன் ஹவுலா யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்டேன். சொன்னார்கள், ஹவுலா இஸ்ஸுனாத் வஸ்ஸவானி, இந்த உம்மத்துல விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும், இவர்களுக்குண்டான தண்டனை தான் இது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அதிலே விழுந்து அந்த நெருப்பு கங்குகளிலே பொசுங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்ற கருத்தை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாவத்தை நாம் நினைக்கவும் கூடாது. முதலாவது வகையும் தான், இரண்டாவது வகையும் தான். ஒரு பொழுதும் சகோதரர்களே நாம் நினைக்கவும் கூடாது, நெருங்கவும் கூடாது. ஏன்? குர்ஆன் சொல்கிறது விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நீங்கள் நெருங்கவும் வேண்டாம். அதனால தான் சமகால சில அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த இரண்டாவது பகுதி நான் சொன்னேன், இந்த இரண்டாவது பகுதிய அஸ்பாபு தியாசா என்று சொல்வார்கள். ஒரு ஆண், ரோஷம் இல்லாத ஒரு ஆணிடமிருந்து தன்னுடைய மனைவிமார், தன்னுடைய பெண் குழந்தைகள் இந்த சமகாலத்தில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய அல் முவாசலாத் அல் ஹதீசியா, சமகால இந்த தொடர்பு சாதனங்களின் மூலமாக லேசாக இந்த பாவத்தை அழகாக செய்யலாம், இந்த 6 விதமான உறுப்புகளின் மூலமாக. கண்ணியமான சகோதரர்களே, நாம் யோசிப்போம், இதற்கு மாற்று வழி இருக்கிறதா? இதற்கு மாற்று பிரகாரம் இருக்கிறதா? மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், தெளிவாக அழகாக சிந்தனையை திறந்து கேட்போம்.
இந்த பாவத்துடைய சிந்தனை எங்களுக்கு வரக்கூடாதா? இதிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமா? நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த 5 விடயங்களை நாங்க எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்போமோ கண்ணியமானவர்களே, நிச்சயமாக சத்தியமாக இந்த பாவத்துடைய உணர்வே உண்டாக மாட்டாது. அதுல முதலாவது சொல்வார்கள், இந்த பாவம் எங்களிட்டிருந்து இல்லாமல் போகணும் என்றா பார்வை தாழ்த்தப்படணும். ஏன் குர்ஆன் சொல்லுது முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் பார்வையை தாழ்த்துமாறு குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது. எனவே சகோதரர்களே, குர்ஆன பார்வையை தாழ்த்துற இந்த இபாதத்தை எங்கட ஆண்களும் செய்யறதில்லை, எங்கட பெண்களும் செய்யறதில்லை. எந்த அளவுக்கு மாறிட்டுண்டா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா, இப்படி ஒரு இபாதத் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறதா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு சகோதரர்களே எங்கட சமூகத்துல இது சர்வசாதாரணமாக மாறிட்டு. அது கண்ணியமானவர்களே, நாங்க ரோட்ல போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணுடைய போஸ்டர் சகோதரர்களே நிர்வாண போஸ்டராக இருந்தாலும் ஆடைகள் குறைவான போஸ்டராக இருந்தாலும் இதையும் பார்க்க கூடாது, இணையதளங்களையும் பார்க்க கூடாது. நேரடியாகவும் சகோதரர்களே நாம் பார்க்காத நேரத்தில் குர்ஆனுடைய இந்த ஆயத்தை நாங்க அமல் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த உணர்வு இல்லாமல் போகும். இது முதலாவது. இரண்டாவது, தெளிவாக விளங்குவோம், நோன்பு நாங்க நினைச்சிக்கிறோம் ரமதான் வந்தா வருஷத்துல அதுதான் நோன்பு, அதுவும் நோன்பு தான் கட்டாயம். ஆனா சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் கிழமையில 2 நாள், மாசத்துல ஐயாமுல் பீத் இதனுடைய 3 நாட்கள். இன்று மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய இச்சை கட்டுப்பட வேண்டுமா, அவன் கட்டாயமாக இந்த நோன்பை ஃபாஸ்டிங் என்ற பெயரை சொல்கின்றார்கள். நாம் சொல்கிறோம் நோன்பென்று. இந்த நோன்பை அவன் கட்டாயமாக பிடிக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லையோ அவர் நோன்பு பிடிக்கட்டும், ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அது அவரை நிச்சயமாக அந்த நோன்பு மானக்கேடான செயற்பாடுகளை விட்டும் நிச்சயம் பாதுகாக்கும். வைத்தியர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் மாசத்தில் இந்த 5 நோன்புகளையும் பிடிச்சா அவனுடைய உடம்புல சுரக்கக்கூடிய இந்த ஹோமோன் சுரப்பிகள் சுரந்து மோசமான செயற்பாடுகள் இவனுடைய உடம்புகள்ல இருந்து குறைஞ்சி இவனுடைய இச்சை ஆசைகள் கட்டுப்படும் என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்லிவிட்டு, வைத்தியர்கள் சொல்லிவிட்டு கடையவர்களே இந்த கட்டுரைக்கு கீழால் எழுதுகின்றார்கள், அமெரிக்கா நாட்டு மக்கள் இன்றும் கூட ஃபாஸ்டிங் என்ற பெயர்ல இந்த ஐயாமுல் பீதுடைய 13, 14, 15வது நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறார்கள். ஃபாஸ்டிங் என்ற பெயரில் இதனைத்தான் 1400 வருடத்துக்கு முன்பதாக எங்களுடைய அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி, பாவத்தில் இருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, ஆரோக்கியத்துக்காக வேண்டி இந்த விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக படித்து தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது இரண்டாவது. மூன்றாவது, முதாவமத்துல் தொழுகை. 5 நேர தொழுகைய நாங்க பேணுதலாக தொழக்கூடிய நேரத்தில் சகோதரர்களே இந்த தன்மை இல்லாமல் போகும். குர்ஆன் சொல்கிறது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுக மானக்கேடான செயற்பாடுகள் அதே போல வெறுக்கத்தக்க விஷயங்களை நிச்சயமாக தடுக்கும். 5 நேரம் தொழக்கூடிய பழக்கம் இருந்தா வாலிபர்களோ வாலிப பெண்களோ பாருங்க, இப்படியாப்பட்ட செயற்பாடுகள் அவர்களை விட்டும் நிச்சயமாக விலகி இருக்கும் அல்லது காலப்போக்கில் இல்லாமல் போகும். 4வதாக எழுதுகின்றார்கள், முதாவமத்துல் குர்ஆன், குர்ஆன அதிகமாக ஓதுறது, குர்ஆனோட தொடர்பு வைக்கிறது. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய காலம் வருது, இப்பதான் நிறைய பேர் குர்ஆன் எடுப்போம், இப்பதான் நியத்துகளை வைப்போம், அதிகமாக குர்ஆன் ஓதணும்ண்டு. கண்ணியமானவர்களே, ரமதானோட மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல் அல்ல குர்ஆன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம், அது எப்பொழுதுமே எங்களோடு இருக்கணும். யுஅல்லிமு தாஅக்கும் வதவாஅக்கும், அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹி ரஹ்மா சொல்வார்களாம், இந்த குர்ஆன் உங்களுக்கு நோயையும் படித்து தரும், நோய்க்குண்டான தீர்வையும் அழகாக படித்து தரும். எனவே கண்ணியமானவர்கள், நிஜமாக குர்ஆன் ஓதுவோம், இந்த பாவம் எங்களை விட்டும் நிச்சயமாக விலகும். 5வதாக சகோதரர்களே, கடைசியாக சொல்கிறேன், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதே போல முதாவமத்து சாலிஹீன்,
நல்ல மக்களோட தொடர்பை அதிகமாக வச்சுக்கொள்வோம். நல்ல மக்களுடைய விடயங்களை, முன் சென்ற சமுதாயத்துடைய விடயங்களை அதிகமாக கேட்போம். கண்ணியமான சகோதரர்களே, கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட செயற்பாடுகள் இருந்தால் நிச்சயமாக நாம் தௌபா செய்தே ஆக வேண்டும். ஒரு நாள் நான் ஒரு பாதையால் நடந்து சென்று கொண்டிருந்தேன். சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனை பார்த்தேன். இரும்புகளை உருக்கி அந்த இரும்பு வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் இரும்பை உருக்கி தன்னுடைய கையின் மூலமாக எந்த கவரும் இல்லாமல் அப்படியே இரும்பை வளைக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. கேட்கும் பொழுதும் எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். சொன்னார்கள், இக்தரபுது இலைஹி, அவர்கிட்ட பேசி கேட்டேன், இதனுடைய ரகசியம் என்ன? அவர் சொன்னார், எனக்கு முன்னால் ஒரு மானக்கேடான செயற்பாடு வந்தது என்று சொல்லிவிட்டு அவர் இந்த சம்பவத்தை சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், இமாம் அவர்களே, ஒரு நாள் நான் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தேன். ஒரு பெண் என்னை சந்திக்க வந்தாள். சந்திக்க வந்து எனக்கு உதவி கேட்டால், அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு பெண். நான் சொன்னேன், நான் உதவி செய்வதாக இருந்தால் நீ என்னோடு மானக்கேடான செயற்பாடில் நிச்சயமாக ஈடுபட வேண்டும். மறுத்து அழுதுவிட்டு சென்று விட்டால் பிள்ளைகளுக்கு பசி, அந்த வறுமையுடைய அகோரம் மீண்டும் பல நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்து என்னிடம் சொன்னால், நான் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். என்றாலும் ஒரு இடத்தில் நாம் ஒதுங்க வேண்டும். ஒரு காட்டு பகுதியில் எங்களை யாரும் பார்த்து விடக்கூடாது. எனவே நானும் போய் அந்த பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தயாராகும் பொழுது அந்த பெண் அழுதாள். அந்த பெண் கதறினாள், அல்லாஹ்வை அழைத்தாள். சொன்னால், இந்த இடத்தில் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், ஒரு விதமான எனக்குன்னால் மாற்றம். உடனடியாக அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து அந்த பாவத்தில் ஈடுபடாமல் நான் உடனடியாக உதவிகளை செய்து அவளை அனுப்பி வைத்தேன். தெளிவாக நுணுக்கமாக கேட்போம். கடைசி பகுதி. அன்பான வாலிபர்களே, அன்பான வயோதிபர்களே, தெளிவாக கேட்போம். அந்த பெண் செல்லும் பொழுது ஒரு வார்த்தையை, ஒரு துஆவை, கையை வானத்தின் பக்கமாக உயர்த்தி சொன்னால், அல்லாஹும்ம யா அல்லாஹ் கமா அன்கல்தனி மினன் நார், இந்த பயங்கரமான கொழுந்து விட்டெறியக்கூடிய நரகத்தை விட்டும் என்னை எப்படி நீ பாதுகாத்தாயோ, அன்கில்ஹு மின் ஹர்ரித் துன்யா வல் ஆகிரா, உலகம் ஆகிரத்துடைய ரெண்டு நெருப்பு, உலகத்துடைய நெருப்பு, ஆகிரத்துடைய நெருப்பை விட்டும் இந்த மனிதரை நீ பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்டால், அவள் துஆ கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே எனக்குள்ளால் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு தைரியம் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் எப்படியாப்பட்ட பயங்கரமான நெருப்பில் நான் கையை போட்டாலும் நெருப்புடைய தாக்கம் உண்டாக மாட்டாது. அதனால் தான் நான் இவ்வாறு இரும்பை எந்த கவரும் இல்லாமல் வளைத்து கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களிடம் அந்த வாலிபர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வோம். கடைசியாக சொன்ன இந்த 5 விடயங்களையும் நாம் அதிகமாக எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நாமும் அதிகமாக செய்யும் பொழுது சகோதரர்களே, நிச்சயமாக இந்த பயங்கரமான பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ளலாம். ரஜபுடைய மாதம் பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய மாதம், நல்ல அமல்களுக்கு தயாராகக்கூடிய மாதம், அதாவது சொல்வார்கள் நெல்லை தூவக்கூடிய மாதம். ஷாபானுடைய மாதம் அடுத்த மாதம், அது விளைச்சல் வரக்கூடிய மாதம். ரமதானுடைய மாதம் எங்களுடைய அறுவடைகளை செய்யக்கூடிய மாதம். எனவே அனைத்து விதமான பாவங்களுக்கும் தௌபா செய்து இந்த ரஜபுடைய மாதத்தையும் பயன்படுத்தி இந்த ஷாபானுடைய மாதையும் நல்ல முறையில் வரவேற்று ரமதானுடைய மாதத்தையும் நல்ல முறையில் பிடித்து ஏனைய 11 மாதங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்கும் தௌபா செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஜலாலுஹு
ஜலாலுஹு நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. யல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீவாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் சிதுனிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை உன்னுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். அந்த விசாலமான ரஹ்மத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அதிகமான பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், தெரிந்தும் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ், தெரியாமலும் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா விதமான பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். பயங்கரமான சோதனையான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பாவங்களை விட்டு நீங்குவது மிகவும் கஷ்டமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை பாவங்கள் விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ். எங்களுடைய மனைவிமாரை பாதுகாத்திடு யா அல்லாஹ். குறிப்பாக எங்களுடைய வாலிப பெண்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். குறிப்பாக எங்களுடைய வாலிபர்களை பாதுகாத்திடு யா அல்லாஹ். முஸ்லிமாக குறிப்பாக இந்த முஸ்லிம் உம்மாவை பாதுகாத்திடு யா அல்லாஹ். நிம்மதியான சுவீச்சமான வாழ்க்கையை உண்டாக்கிடு யா அல்லாஹ். யா கஷ்டமான சோதனையான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய எங்களோடு இரக்கமாக நடந்து கொண்டிடு யா அல்லாஹ். பயங்கரமான உன்னுடைய தண்டனைகளை இறக்கி விடாதே யா அல்லாஹ். நிச்சயமாக உன்னுடைய தண்டனையை தாங்க மாட்டோம் யா அல்லாஹ். நீ மிக இரக்கமானவன் யா அல்லாஹ், தாயை விட மிக இரக்கமானவன் யா அல்லாஹ். நிச்சயமாக உன்னை ரப்பாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். செல்வ செழிப்பான வாழ்க்கை உண்டாக்கிடு யா அல்லாஹ். விலைகள் சடுதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். விலைகள் சடுதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். விலைகள் எங்களுக்கு சார்பானதாக மாற்றிடு யா அல்லாஹ். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பானதாக மாற்றிடு யா அல்லாஹ். இல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எங்களுக்கு சார்பானதாக மாற்றிடு யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளையும் சீராக்கிடு யா அல்லாஹ். பயங்கரமான நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். எல்லா நோய்களை விட்டும் எங்களை யா அல்லாஹ் தூய்மைப்படுத்திடு யா அல்லாஹ். நல்ல ஆரோக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ். நல்ல உடம்புல தெம்ப நசீபாக்கிடு யா அல்லாஹ். நல்ல அமல்களை ஈடுபடுத்திடு யா அல்லாஹ். பள்ளியோடு தொடர்பாக்கிடு யா அல்லாஹ். 5 நேரம் தொழக்கூடிய மக்களாக மாற்றிடு யா அல்லாஹ். நல்ல கர்மங்களை எங்களை ஈடுபடுத்திடு யா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். அவர்கள் நீ கபூல் செஞ்சு கொண்டு யா அல்லாஹ். யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நல்ல அமல்களை கொண்டு அவர்களுடைய ஆயுளை நீளமாக்கிடு யா அல்லாஹ். யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையாக மாற்றிடு யா அல்லாஹ். சொர்க்க பூங்காவனமாக மாற்றிடு யா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அலாவ நசீபாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிடு யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக மாற்றிடு யா அல்லாஹ். நாங்கள் அனைவரும் உன்னை சந்திக்கக்கூடிய தினத்தை சந்தோஷமான தினமாக மாற்றிடியா அல்லாஹ். பெருநாளுடைய தினமாக மாற்றிடியா அல்லாஹ். இந்த சிறு துஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره